சில நேரம் பாஸ்ட் மிகவும் அழகாக ரொம்ப கிளியரா நமக்கு அழகாக தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார்கள். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எல்லாமே அழகாக ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார். தேவ நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட மிஸ்டர் டேனியல் அண்ட் மிஸ்ஸஸ் நித்யா அவர்களை கர்த்தர் அநாதி சித்தத்தின்படி தீர்மானத்தை கர்த்தர் இணைத்திருக்கிறார். தேவ பக்தி உள்ள சங்கீத பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அருமையான 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த கிஃப்ட் பிள்ளைகள் வந்து கர்த்தர் மட்டும்தான், கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். எந்த டாக்டர்ஸும் கொடுக்க முடியாதுல்ல. இந்த டிஜிட்டல் வேர்ல்ட் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இன்டர்நெட் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய பிள்ளைகளை வந்து பிள்ளை வாழ்க்கைக்காக ரொம்ப வந்து என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. டாக்டர்ஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை யார் கொடுக்க முடியும்? தேவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். தேவனை தேடும் பொழுது நிச்சயமா கர்த்தர் கொடுப்பா. இந்த நாளில் கூட இங்க வந்துட்டு ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த பிள்ளைக்காக ஜெபிக்க போகிறோம். பிள்ளைக்காக வாழ்த்தி அப்படி ஆசீர்வதித்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். அவர்களுக்காக மாத்திரமல்ல, நம்ம வந்துட்டு எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அதுக்கு முன்பதாக நான் சின்ன வயசுல இருந்து டேனியலை பார்த்துருக்கிறேன். பட் 20-25 இயர்ஸ் கேப் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கிறேன். கண்டு வளர்ந்துருக்காங்க. இவ்வளோ அழகாக ஒரு குடும்பமாக இங்கே உட்காந்து இதை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வந்து அவங்க சூழ்நிலை எனக்கு தெரியும், எப்படி வளர்ந்த சூழ்நிலை எனக்கு தெரியும். ஸோ கர்த்தர் அந்த மகனோடு கூட இருந்ததுனால கர்த்தர் போயிட்டு உயர்த்தி இருக்கார். ஸோ கர்த்தரை நம்பினவங்க யாரும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்து கர்த்தர் கண்டிப்பா உயர்த்துவார் இல்லையா. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உணர்த்தின ஒரு விஷயம் வந்து அவங்க தாயார் செல்வி அக்கா இருக்கிறாங்க. நிற்க முடியுமா? நிற்கிறாங்க. எனக்கு கர்த்தர் உணர்த்தினார். உண்மையே சொல்லுவாங்க, கண்ணீரின் ஜெபம் தான் வந்து அவங்க மகனை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது. உண்மையிலே தேவனுக்கு நான் மகிமை செலுத்தும். அவங்களுக்கும் ஒரு கிளாப் பண்றதா பண்ணலாம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்க போறோம். ஸோ ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக சில விஷயங்களை நான் வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம வந்து இந்த கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிக நேரம் வந்து எதில் செலவு பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும், பாஸ்டர் அழகாக சொன்னார், மொபைல் இல்லையா. ஸோ டாப்லெஸ் முதல் கொண்டு தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருக்கும் என்ன இருக்குது, மொபைல் தான். ஸோ அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்குது. பட் பிள்ளைங்களுக்கு வந்து தேவையான ஒரு விஷயம் வந்து ஒரு தாய்மார் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். பிள்ளைங்களுக்கு வேத வசனத்தான் நிரப்பப்பட்டிருக்கும். நம்ம வேத வசனம் நிரப்பப்படலை அப்படின்னு சொன்னா, நம்ம சொல்லி கொடுக்கலன்னு சொன்னா, ஜெபிக்க சொல்லி கொடுக்கலன்னு சொன்னா உலகம் ரெடியா இருக்குது. தேவையில்லாத விஷயத்த மைண்ட்ல போட்டு ஸ்டக் பண்றதுக்கு இந்த உலகம் காத்து கொண்டிருக்குது. நம்ம எதுவுமே சொல்லி கொடுக்கலன்னா அவங்க நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க, நிறைய விஷயம் பேசுறாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மொபைல் இல்லையா. எல்லா விஷயமும் அந்த மொபைல் மூலமாக அநேக நல்ல விஷயங்களுக்கு கெட்ட விஷயம் என்ன பண்றாங்க, கற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னா நம்ம வந்து ஆஸ் அ பேரண்ட், நம்ம ஒரு தாய்மார்கள் என்ன பண்ணும், தகப்பன்மார்கள் என்ன பண்ணோம்னா வேத வசனத்தை கற்றுக் கொடுத்து ஜபத்தோடு கூட அந்த பிள்ளைகளை வளர்ப்பது நம்மளே வந்து கடமையா இருக்குது. ஸோ ட்ரெயின் அப் யுவர் சைல்ட் தி வே ஹி ஷுட் கோ. ஸோ பிள்ளை யாரை நடந்து அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான்னு சொல்லி வேத வசனம் சொல்றது. நீதிமொழிகள் 26:4 ஸோ நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நிறைய பேர் எல்லாம் வந்திருக்கீங்க. நம்ம பிள்ளைகளை வந்து ரொம்ப என்ன சொல்றது, கர்த்தருக்குள்ள வளர்ப்பது நம்ம இருந்த ஒரு கடமையா இருக்கிறது. நம்ம ஒரு இடம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் எழுத நிற்கலாம். ஏன்னா தேவனுக்கு மகிமை செலுத்த போறோம். ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். பிள்ளையை ஆசீர்வதிக்கிறதான ஒரு நேரம். பாஸ்டர் அழகா ஜெபம் பண்ணாங்க, நாம மகிமைப்படுவதாக. நம்ம வந்து வேத வசனத்தை அறிக்கை செய்து நம்ம இந்த பர்த்டே பாப்பாக்காக, மில்கா அண்ட் ஆவின்காக மட்டுமில்ல, இங்க வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதனால வந்து நாமம் நமக்கு மகிமைப்படுத்துவோம். நியூ ஜெனரேஷன், புதிய தலைமுறைக்கான ஜெபம். இந்த காலத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஜெபிக்கும் பொழுது புதிய தலைமுறையை உருவாக்க முடியும். வந்து அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, பெற்றெடுத்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, வயிற்றுல வளர்ந்து வருகின்ற பிள்ளைங்க, அதாவது பிரெக்னன்ட் லேடிஸ், உருவாக போகின்ற பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபிக்க போறோம். நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கி இல்லைன்ற ஒரு கஷ்டத்தோடு கூட இருக்கலாம், திருமணமாகி வெயிட் பண்ணி கொண்டிருக்கலாம். பட் இப்போ நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தேவ பக்தியுள்ள சரி நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றெடுக்க முடியும். வாசிப்போம். நியூ ஜெனரேஷன் பிரேயர், புதிய தலைமுறைக்கான ஜெபம் ஃபார் அன்பார்ன் அண்ட் பார்ன் பேபிஸ். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியதற்காய் ஸ்தோத்திரம். அதுபோல் வயிற்று வளர்கிற, பெற்றெடுத்து வளர்ந்து வருகிற, கருவில் உருவாக போகிற ஒவ்வொரு குழந்தைகளும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைவார்களாக.
இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு உறுப்புகளும் முழு வளர்ச்சி அடைந்து சௌக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் முழுமை பெற்று கர்த்தருடைய சாயலாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாகவும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு விரோதமாகவும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்திற்கு விரோதமாகவும் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதற்காய் ஸ்தோத்திரம். அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் உங்களை சுற்றிலும் உங்கள் கருவை சுற்றிலும் எப்பொழுதும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கடைசி சந்ததியாகிய உங்கள் மேல் பரிசுத்த ஆவியும் அபிஷேகம் ஊற்றப்பட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பாலகனை சத்துருக்களையும் பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட குழந்தைகளாகிய உங்கள் வாயில் பயம் உண்டு பண்ணின நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசு உங்களுக்காக பிறந்து வாழ்ந்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தார். அவர் மறுபடியும் வரப்போகிறார் என்ற சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர் சிலுவையில் பெற்ற வெற்றி யாவுக்கும் நீங்கள் சோதரவாலே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியாளர் உங்கள் மேல் தங்கி இருப்பார். உங்கள் மூலமாய் அவருடைய வரங்கள் கிரியை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உன்னதமானவருடைய தீர்க்கதரிசியாயும் கர்த்தருடைய வருகைக்கு என்று வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறார் இருப்பீர்கள். நீங்கள் நன்றாக வளர்ந்து ஆவில் பலன் கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். ஞானமும் தேவனுடைய கிருபையும் சத்தியமும் உங்கள் மேல் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் வெளியேற பெற்ற குழந்தைகள் உங்கள் பிறப்பை கண்டு சாத்தான் நடுங்குகிறான், அதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானை கர்த்தர் கால்பில் நசுக்கி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். அநாதி உங்கள் அடைக்கலம், அவர் நித்திய பெண் உங்களுக்கு ஆதாரம். அவர் உங்களுக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவரை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ரட்சிக்கப்படுங்கள், லக்கை நோக்கி ஓடுங்கள், முடிவில் நிலைத்திருங்கள், முற்றிலும் ஜெயம் கொண்டாடுங்கள், ஜீவ கிடத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உன்னதமானோர் மேலோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து கர்த்தருக்கென்று அவரை கையில் உங்களை ஒப்புவிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you. Please be seated. இந்த ஜெபத்தை கர்த்தர் 2012 ஜெபத்தை ஆர்டர் போட்டார். அதாவது பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற பாரத்தை கொடுத்து 2020 அந்த ஜெபத்தை கொடுத்துட்டார். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது இல்லையா? ஒரு ஆரோக்கியமான பிள்ளையை பெற்றெடுக்க முடியல, பிள்ளைகளுக்கான விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு எதிரான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. நாட் ஓன்லி மாம்ஸ், மதர்ஸ் மட்டுமல்ல, இப்போ கிராண்ட் மாம்ஸ் பாக்கியமாக ரொம்ப ரொம்ப அதிகமா ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமா நம்ம ஜெபித்து நம்ம ஜெயம் எடுப்போம். இன்னும் ஒரு விஷயம் நான் முடிக்கிறேன். ஆக்சுவலி எல்ஸ்டா நியூ லைஃப் மாம்ஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் ஏற்படுறது கர்த்தர் தான் இந்த விஷயம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை பற்றி சொல்ல டைம் கிடையாது. யூஸ்வலாக ஒரு க்ரௌன் நாங்கள் வைப்போம். அது கணவர் தான் மனைவிக்கு வைக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி கணவனை பார்க்கும்போது, நித்யா டேனியலை பார்க்கும்போது எனக்கு வெளியேறப்பட்ட ப்ரெஷியஸ் கிஃப்டை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படின்ற அவங்களுக்கு பார்க்கும்போது தோணும். அதே போல டேனியலுக்கு நித்யாவை பார்க்கும்போது எனக்கு ப்ரெஷியஸ் கிஃப்டை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்போ கண் மனைவியில் ஒரு ஒன்னஸ் நமக்கு வேணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அதாவது மொபைலில் பார்த்து வேத வசனத்தை கற்றுக்கொள்ளாம, என்ன நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ளாம தேவையில்லாத விஷயத்தை இந்த உலகம் போய்த்து கொண்டிருக்கிறது. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரீசன் நடக்கிற விஷயம் பிரிவினை, பயங்கர ஒரு செப்பரேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஆஸ் எ கிறிஸ்டியன் ஃபேமிலி நம்ம இந்த குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கர்த்தருக்குள்ள நம்ம வளர்க்கும் பொழுது நிச்சயமா குடும்பம் காப்பாற்றப்படும். There shall be showers on